வணக்கம். தடத்தின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளில் வாழும் புலம்பெயர் இளைஞர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. வானிலை தொடர்பில் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பொதுமக்களுக்காக போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்ட 24 மணி நேர சேவை. இலங்கை பாடசாலைகளில் அறிமுகமாகும் புதிய சட்டம். போலீஸ் திணைக்களத்தினால் முச்சக்கர வண்டிகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. ஆசிரியர் வெற்றிடம் கல்வி அமைச்சு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. அரிசி பிரச்சினைக்கு 3 வாரங்களில் தீர்வு பிரதி அமைச்சர் தெரிவிப்பு. இன்றைய தினம் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் நாட்டின் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் தென் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான காலநிலை நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் 30,000 ஆசிரிய வெற்றிடங்கள் காணப்படுவதாக கல்வி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. ஆங்கிலம், விஞ்ஞானம், கணிதம் உட்பட அனைத்து பாடங்களுக்கும் ஆசிரிய வெற்றிடங்கள் இருப்பதாக அமைச்சின் செயலாளர் நாவல கழுவக தெரிவித்துள்ளார். அத்தோடு ஆசிரியர்களால் இடமாற்றம் பெற முடியாத சூழல் உருவாகியுள்ளதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு சேவையில் நிலவும் பாரிய சம்பள முரண்பாடுகள் களையப்படும் வரை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 25,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குமாறு ஐக்கிய கல்வி சேவை சங்கம் மற்றும் ஐக்கிய தொழிற்சங்க கூட்டணி அமைப்பு கோரிக்கை விடுத்திருந்தனர். அத்தோடு வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு அரசாங்கத்துடன் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தொழிற்சங்க கூட்டமைப்பு வலியுறுத்தி இருந்தது. அரிசி தொடர்பான பிரச்சனைகள் இன்னும் 3 வாரங்களில் தீர்க்கப்படும் என விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். நெல்லுக்கான உத்தேச விலையை வழங்க அரசாங்கம் துரிதமாக செயற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் வன விலங்குகளினால் பயிர்கள் மற்றும் உடைமைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறுகள் ஏற்பட்டுள்ளன. கடந்த காலநிலையில் பெய்த கனமழையால் சிறு ஓடை நிரம்பி நெற்பயிர்கள் நாசமாகியுள்ளதாகவும் இதற்கு உடனடி தீர்வு எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். முச்சக்கர வண்டிகளில் மாற்றங்கள் மற்றும் அலங்காரங்கள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட வழிகாட்டுதல்களை பின்பற்றினால் மாத்திரமே அனுமதிக்கப்படும் என்று போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கான உதவி போலீஸ் அதிபர் இந்திக்க ஹபுகொட வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் முச்சக்கர வண்டியில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டால் அது வாகனத்தின் பதிவு புத்தகத்தின் அதன் அஞ்சல் அசல் பகுதியை மாற்றாமல் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் முச்சக்கர வண்டி சங்கங்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப 2023 ஜூலை 7ஆம் தேதி முதல் முச்சக்கர வண்டிகளில் மேற்குறிப்பிட்ட மாற்றங்களை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அங்கீகரித்து வருவதாக டிஐஜி கபுகொட குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை சைரன்கள், வர்ண விளக்குகள், அதிக ஒலி எழுப்பும் போன்கள் மற்றும் சட்டவிரோதமாக கருதப்படும் பிற மாற்றங்கள் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்படாத பாகங்களை அகற்றுவதற்காக ஓட்டுநர்களுக்கு 2025 ஜனவரி 19ஆம் தேதி வரை சலுகை காலம் வழங்கப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழும் இலங்கையர்கள் தாம் வாழும் நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் தமக்குரிய பிறப்புச் சான்றிதழ், திருமணச் சான்றிதழ் மற்றும் இறப்புச் சான்றிதழ்களை கால தாமதமின்றி பெற்றுக்கொள்ள முடியும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் டிஜிட்டல் மயமாக்கல் நிகழ்ச்சி நிரலின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டத்திற்கமைய இந்த திட்டம் இன்று வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத்தினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதற்கமைவாக ஜப்பான், கட்டார், குவைத் போன்ற 7 தூதரகங்களுக்கு இந்த முன்னோடி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. டன் நாடுகளின் துணை தூதரகங்களூடாக அந்த நாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கு மேற்படி ஆவணங்களை தாமதமின்றி பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் காலங்களில் அனைத்து தூதரகங்களையும் உள்ளடக்கிய வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தலைமையில் போலீஸ் தலைமையகத்தில் டெல் ஐஜிபி மற்றும் ஐ நீட் சேவையை புதிய முகத்தில் அறிமுகம் செய்து வைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பொதுமக்களின் முறைப்பாடுகள், கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை நேரடியாக போலீஸ் மா அதிபருக்கு வழங்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளது. டெல் ஐஜிபி சேவையினூடாக போலீஸ் நிலையங்களில் விசாரணை செய்யப்படாத முறைப்பாடுகள்
மற்றும் போலீஸ் அதிகாரிகளின் தவறுகள் குறித்து 24 மணி நேரம் முறைப்பாடு செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கையடக்க தொலைபேசி தொலைந்து போனால் போலீஸ் நிலையம் செல்லாமல் இணையவழி ஊடாக தொலைந்து போன கைபேசி தொடர்பான தகவல்களை வழங்கி முறைப்பாடு அளிக்கும் வசதியை ஐநீட் சேவை வழங்கியுள்ளது. தொலைந்து போன கைபேசியை ஒருவர் பயன்படுத்தினால் முறைப்பாட்டாளருக்கு இந்த சேவையினூடாக அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.